வெற்றிவேல் முருகனுக்கு அருள்புகராம். முருகப்பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு அருணகிரி பெருமானுடைய ஜெயந்தி திருவிழா ஆனி மாதம் பௌர்ணமி மூல நட்சத்திரத்திலே வருகிறது. எனவே 500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்து திருப்புகழ் என்கின்ற ஒரு அமுதத்தை நமக்கு வழங்கிய பெருமகனார் அருணகிரிநாத பெருமான். இங்கு முருகப்பெருமானுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு முனிவருடைய அவருடைய திருவுருவம் தான் திருவண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அருணகிரிநாத பெருமானுடைய திருவுருவம். கிளிக்கோபுரத்திலே வைத்திருக்கக்கூடிய ஒரு திருவுருவம். அப்படிப்பட்ட அருணகிரிநாத பெருமான் பாடி அருளிய திருப்புகழை ஓதுபவருக்கு எல்லா நலமும் கிடைக்கும். அவர்கள் நினைத்தது அளிக்கும் மனத்தையும் உருக்கும் திருப்புகழ். எனவே அந்த திருப்புகழை நாம் கேட்க கேட்க நம்முடைய மனதிலே கவலைகள் அகலும், உடம்பிலே நோய்கள் அகலும், அதுபோல வாழ்விலே செழுமை உண்டாகும், வறுமை அகலும். அப்படிப்பட்ட அற்புதமான அருணகிரிநாத பெருமானுடைய ஜெயந்தியிலே அந்த அருணகிரிநாத பெருமான் பாடி அருளிய திருப்புகழை நாம் இப்பொழுது சிந்தித்து மகிழ்வோம். அருளாளர்கள் பலர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன் என்று அற்புதமாக வள்ளற் பெருமான் கூறினார். தமிழ் கடவுள் என்று போற்றப்படுபவர் முருகப்பெருமான். முருகனே செந்தை முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் யான். நக்கீரதேவர் பாடி அருளிய திருமுருகாற்றுப்படை நமக்கு கிடைத்த முதல் அற்புதமான முருகு இலக்கியம். எனவே தமிழ் கடவுள் முருகன். எனவே தமிழ்ல 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடப்பட்டது பரிபாடல். முதற் சங்கத்திலே அரங்கேற்றப்பட்ட அந்த பரிபாடல் இன்றைக்கும் இருக்கிறது. முருகனுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறது. வழி வழியாக முருகனுடைய புகழை அடியார்கள் பாடிக்கொண்டே வருகிறார்கள். அதிலே நக்கீரருக்கு பிறகு ஔவையார் பாடுகின்றார். அரியது எது, பெரியது எது, இனியது எது, கொடியது இது என்று அற்புதமாக பழமுதிர் சோலையிலே 4 வினாக்களுக்கும் முருகப்பெருமானுக்கு விடையளித்த அற்புதமான தமிழ் ஔவையினுடைய தமிழ். அப்படி காலந்தோறும் அகநானூறு புறநானூறு எல்லா இலக்கியங்களையும் தொட்டு பார்த்தால் அங்கே முருகனுடைய புகழ் பேசப்படுகிறது. அதாவது முன்னியது முடிப்பின் முருகு ஒத்தோயே என்று புறநானூற்றிலே மிக அழகாக சொல்வார். அதாவது முன்னியது முடித்தலின் முருகு ஒத்தோயே என்று எதனால் புறநானூறு சொல்லி புகழ்கிறது என்றால், முன்னியது என்றால் நினைத்ததை நீ நிறைவேற்றியதால் நீ முருகனை போன்ற புகழ் மிக்கவன். முன்னியது முடித்தலின் முருகு ஒத்தோயே, முருகன் அதாவது என்ன நினைக்கிறானோ அதை செய்து முடிப்பவன், அடியார்களுடைய குறைகளை தீர்ப்பவன், அடியார்களுக்கு எளியவன், அடியார் இளஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மீதில் அமர்ந்து நம்மை வாழ வைப்பதற்காக வருகின்ற அந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருடைய திருவாயில் அமர்ந்து ஓம் என்று நாவிலே எழுதி நீ பாடு என்று சொல்லுகின்றார். அதுவரை அருணகிரிநாத பெருமானுடைய வாழ்விலே விருப்பங்கள் நிகழவே இல்லை. அவர் விருப்பங்கள் எல்லாம் வேறு திசையிலே இருந்தன. எனவே பெண்ணாசையிலே மூழ்கி கிடந்தவர் திடீரென்று திரு அண்ணாமலை கோபுரத்தில் ஏறி கீழே விழுகின்ற பொழுது முருகன் தாங்கிக் கொண்டார். அந்த தாங்கிக் கொண்ட முருகனுடைய அந்த ஸ்பரிசம் பட்டு புது வாழ்க்கை அவருக்கு தொடங்குகிறது. முத்து என்று அழகாக பாடச் சொல்கிறார். முத்தை திருபத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்து பெருவித்து குருபரன் என ஓதும் என்று அழகாக பாடுகிறார். அந்த முதல் பாடல் அது தொடங்கி 16,000 திருப்புகளை பாடி அருளுகின்றார். எனவே இந்த கைத்தல நிறைகடி என்று சொல்லுகின்ற அந்த முதல் பாடலிலேயே மிக அழகாக விநாயக பெருமானை வேண்டுகின்ற பொழுது தமிழின் மேலே அவருக்குள்ள ஒரு அசாத்தியமான ஒரு விருப்பத்தை நாம் காணலாம். முருகன் வேறு தமிழ் வேறு என்று சொல்ல முடியாது. முருகனே தமிழ், தமிழே முருகன் என்று பல இடங்களிலே அருணகிரிநாத பெருமான் புகழ்கின்றார். சாதாரணமாக புகழவில்லை. அருணகிரிநாத பெருமான் புகழ்வது திருப்புகழ்.
அந்த திருப்புகழை சொல்லுகின்றார். அதாவது முருகனும் சரி விநாயகரும் சரி தமிழை வாழ வைப்பதற்காக வந்தவர்கள். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. அதாவது விநாயகப் பெருமான் வியாசர் சொல்ல ஏறுமலையிலே மகாபாரதத்தை எழுதினார் ஒற்றை கொம்பை ஒடித்து என்பது வரலாறு. அதை என்ன அழகாக சொல்லுகிறார் என்றால், அவர் தமிழில எழுதினார் என்று ஒரு புதிய செய்தியை சொல்லுகின்றார். முத்தமிழ் அடைவினை முற்படு கிரி, கிரினா மலை மேல. எனவே அப்படிப்பட்ட விநாயக பெருமான் பாரதத்தை தமிழில் எழுதினார். முத்தமிழ் அடைவினை என்று அழகாக அங்கே சொன்னார். அதுபோல தமிழை வாழ வைப்பதற்காக வந்த முருகப்பெருமானும் சரி, எப்பொழுதெல்லாம் அடியார்களுக்கு துயர் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் அடியார்கள் அருகில் வந்து அவருடைய துயரை போக்குகின்றவர். அது மட்டுமல்ல, முருகனுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால், முருகா, உன்னிடம் நான் வேண்டுவது பொன்னும் பொருளும் போகமும் அல்ல, அன்பும் அருளும் அரணுமேயாம். அதாவது அற்புதமான பரிபாடல்ல முருகனை போற்றுகின்ற ஒரு அருமையான வரிகள் என்ன என்றால், பொன் பொருள் போகம் இதையெல்லாம் நான் உன்னிடம் கேட்கவில்லை முருகா. காரணம், இதையெல்லாம் காலத்திலே அழிந்து போய்விடும். பொன்னும் அழிந்து போய்விடும், போகமும் தீர்ந்து போய்விடும். எனவே எனக்கு எது தேவை என்றால் உன்னுடைய திருவருளால் அன்பு, அறம், அருள், இது மூன்றும் தான் தேவை என்று மிக அழகாக கடுவன் இளவையினார் என்ற சங்ககால புலவர் வேண்டுகின்றார். அப்படி அந்த வழியிலே வந்த 500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகள், அருமையான அவருடைய திருப்புகள் பயணத்திலே ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று அற்புதமான பாடல்களை பாடுகின்றார். எப்படி முதலாக 6 படை வீடு என்று பிரித்து வைத்தாரோ நம்முடைய நக்கீரர், அந்த 6 படை வீடுகளிலும் சென்று அருமையாக பாடுகின்றார். திருப்பரங்குன்றத்திலே சென்று பாடுகின்றார். அடுத்ததாக அவர் திருச்சீர் அலைவாய் என்று சொல்லக்கூடிய திருச்செந்தூரிலே சென்று பாடுகின்றார். அங்கு எவ்வாறெல்லாம் சூரனை சம்ஹாரம் செய்து பகை கடுதல் என்பதுதான் முருகனுடைய சிறப்பு. அதாவது பகைவரை வெல்லுதல், எதிரியை அழித்தல். அது மட்டுமல்ல, முருகனுக்கு என்ற ஒரு தனித்தன்மை என்ன என்றால், ஒவ்வொரு கடவுள்களும் வந்து மனிதர்களை காக்க, எதிரிகளை அழிக்க அவதாரம் செய்தவர்கள் தான் எல்லா கடவுளுமே. எனவே மனிதர்கள் கை உயர்த்தி நின்று எங்களால் முடியவில்லை, கடவுளே நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவதாரம் என்பது இறங்கி வருதல் என்று பெயர். அப்படி இறைவன் இறங்கி மேலிருந்து கீழே வருகின்ற பொழுது அந்த மனிதர்களுடைய துயரை போக்குகின்றார்கள். அப்ப அந்த துயர் மனிதர்களுக்கு எதனால் வருகிறது என்றால் எதிரிகளால் வருகிறது. அந்த எதிரியை அழிப்பதுதான், பகை கடுதல் தான் முருகனுடைய அவதார நோக்கமே. எனவே அந்த சூரனை அழிப்பதற்காக வந்ததுனால யாரெல்லாம் முருக பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். தினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் என்ற ஒரு அற்புதமான திருத்தணி திருப்புகள்ல பழிப்பவர் தவக்கும், யாரெல்லாம் திருப்புகள் படிக்கின்றவரை ஓதுகின்றவர்களை பழிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் திருப்புகள் நெருப்பென்று அவர்களை சுட்டுவிடும் சொல்வார். எதிர்ப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு என்று சொல்லுகின்றார். நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் உரிக்கும், நிசி கருவருக்கும் பெறவாமல். எனவே நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறை புகழ் உரைக்கும் அருள் தாராய். அதாவது திருப்புகளுடைய வலிமை என்ன என்றால், எல்லாவற்றையும் நெருப்பு தான் அழிக்கும். ஆனால் நெருப்பையே அழிக்கின்ற ஒரு வெண்ணை எங்கிருக்கிறது என்றால் திருப்புகளிலே இருக்கிறது. நெருப்பையும் எரிக்கும், நெருப்பு தான் அனைத்தையும் எரிக்கும். ஆனால் நெருப்பையே எரிக்கின்ற ஒரு ஆற்றல் திருப்புகளிலே இருக்கின்றது. பொறுப்பு என்றால் மலை, மலையையே இடிக்கின்ற ஒரு வலிமை இருக்கிறது. கவுஞ்ச வலியை முருகப்பெருமான் தன்னுடைய வேளால் அழித்தார். எனவே இந்த பகை கடுதல் என்பதுதான் அருணகிரிநாத பெருமான் பாடியருடைய அத்தனை பாடல்களிலும் நீ வந்து எனக்கு அன்பு செய்து அருள் செய்ய வேண்டும், என்னுடைய பகை அழிய வேண்டும் என்று கேட்பார். அதற்கு ஆதாரமாக அந்த படைப்புகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது திருப்புகழ் 1331 இரண்டால் பழைய பதிப்புகள்ல திருப்புகழ் 1307 என்றுதான் போட்டிருப்பார்கள். எனவே இதற்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. 1871 வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அந்த திருப்புகளை தேடி தொகுக்கின்ற போது 23 ஆண்டு காலம்
பூவேசா அவர்கள் எப்படி அந்த ஓலை தமிழை தேடி தேடி சிந்தாமணியை பதிப்பித்தார்களோ அப்படி திருப்புகழை தேடினார்கள். அந்த வடக்குப்பட்டு ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு திருப்புகழே கிடையாது. எனவே 23 ஆண்டுகள் தேடி 1894 முதலாக திருப்புகழை முதல் தொகுதி வெளியிடுகின்றார்கள். அவர்களுக்கு பிறகு வடக்குப்பட்டு செங்கல்வராய பிள்ளை அவருடைய திருமகனார் அதற்கு உரை எழுதுகின்றார்கள். அவருடைய திருமகள் சசிவல்லி அவர்கள் அதை கலைக்களஞ்சியமாக வெளியிடுகிறார்கள். இப்படி திருப்புகழை வழி வழியாக அந்த குடும்பத்தினர் உலகுக்கு வழங்குகின்ற ஒரு அற்புதம் முருகனுடைய அருளால் கிடைத்தது. எனவே முருகப்பெருமான் எந்தெந்த ஆலயங்கள்ல எப்படி இருக்கின்றார்? திருச்செந்தூர்ல சூரனை அழிப்பதற்காக திருச்சீர் அலை வாயில இருக்கின்றார். அதுபோல திரு ஆவினன்குடி என்ற பழனியிலே ஞான பண்டிதனாக தண்டபாணியாக இருக்கின்றார். எனவே 100 திருப்புகழ் பாடினார். அதுபோல சுவாமி மலை என்று சொல்லக்கூடிய திரு ஏரகத்திலே தந்தைக்கு உபதேசம் செய்கின்ற அற்புதமான ஒரு வடிவத்திலே அங்கு எல்லோருக்கும் அருள் பாலிக்கின்றார். அதுபோல பழமுதிர் சோலை, பழமுதிர் சோலை என்றாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த பழமுதிர் சோலை 6வது, 5வதாக குன்றுதோர் அடை என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுவான குன்றாக திருத்தணியை நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த திருத்தணி திருப்புகள் அற்புதமான ஒரு திருப்புகள். எனவே இப்படி திருத்தணிக்கு அடுத்ததாக பழமுதிர் சோலை. எனவே திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், அதுபோல பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர் சோலை, இங்கெல்லாம் அருணகிரிநாத பெருமான் சென்று ஒவ்வொரு ஆலயங்களுடைய சிறப்பையும் அங்குள்ள அடியார்களுக்கு என்ன தேவை என்பதையும் பாடுகின்றார். இதை பிற்காலத்திலே வந்தவர்கள் அந்த திருப்புகளை எப்படியெல்லாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படி சேர்த்தார்கள். அதுல மிகவும் முக்கியமானவர் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். இந்த வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு திருப்புகளை உபதேசம் செய்தவர் யார்? திருப்புகை ஒரு மகா மந்திரம் என்று சொன்னது யார் என்றால் திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள். எனவே ரமண பகவானுக்கு மூத்தவர். இந்த ரமண பகவானை உலகிற்கு எடுத்து சொன்னவர் யார் என்றால் அங்குள்ள சேஷாத்ரி சுவாமிகள் தான். அவர்தான் மகா மந்திரம் திருப்புகை. அதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மை உயர்த்தக்கூடிய வலிமை மிக்கது. எனவே அந்த திருப்புகழை ஓட வேண்டும் என்று முதலாக சொன்னவர் சேஷாத்ரி சுவாமிகள். அதை ஒரு வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழை பரப்புவதற்காகவே வாழ்ந்தார்கள். எனவே அப்படி ஒவ்வொருவரும் திருப்புகழை கையில் எடுத்துக்கொண்ட அண்மையில் மறைந்த கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வரை, கிவா ஜெகநாதன் ஐயா வரை எல்லாரும் திருப்புகழை எடுத்துக்கொண்டு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அதுல வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் ஒரு அழகான ஒரு சிறிய ஒரு குறிப்பு நூல் ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். 1942 அப்பொழுதுதான் 2ஆம் உலக மகா யுத்தம் நடந்தது. உலகப்போர், 2ஆம் உலகப்போர். அப்போது 1942 ஜப்பானும் ஜெர்மனும் சேர்ந்து இந்தியாவின் மேலே குண்டு போடுவதற்காக இருந்தார்கள். வானத்தில் விமானங்கள் பறக்கின்ற, மக்கள் எல்லாம் கொதித்து எழுகிறார்கள். மரண பயம் எங்கு பார்த்தாலும் இருந்தது. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் சொன்னார், கவலைப்படாதீர்கள், எந்த குண்டும் நம்மேல் போட முடியாது. ஏனென்றால் நாம் திருப்புகழை பாராயணம் செய்தால் எந்த குண்டும் நம்மேல் விழாது என்று ஒரு அருமையான ஒரு நூல் வெளியிட்டார்கள். அந்த நூலுக்கு பெயர் திருப்புகழ் பாராயண குண்டு என்று பெயர். அந்த நூலுக்கு பெயர் அப்படி வைத்தார். அதுல வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் சொல்லுகிறார் முன்னுரையில, இந்த திருப்புகழ் பாராயண குண்டு ஜெர்மன் ஜப்பான் குண்டுகளை அடக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இந்த ஜப்பான் ஜெர்மன் குண்டுகளை விட, அணுகுண்டை விட இதற்கு ஆற்றல் அதிகம் இந்த திருப்புகழ் பாராயண குண்டுக்கு என்று சொல்லி பூத வேதாள வகுப்பில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த திட புத்தியுடன் இந்த பூத வேதாள வகுப்பை பாராயணம் செய்யுங்கள். எனவே எந்த ஜப்பானும் ஜெர்மனும் நம்மேல் குண்டு போட முடியாது. திருப்புகழ் பாராயண குண்டு இருக்கின்றவரை நம் தலையில வேற எந்த குண்டும் வந்து விழாது என்று மிக அழகாக 1942 ஒரு சிறிய புத்தகத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வெளியிடுகின்றார்கள். இப்படி இன்றைய தினம் திருப்புகழ் அத்தனை நூல்களும் வளையப்பட்ட கிருஷ்ணன் அவர்கள் அண்மையிலே 2 ஆலயங்களை கண்டுபிடித்து அங்குள்ள திருப்புகழை சேர்த்திருக்கிறார்கள். எனவேதான் திருக்குறளை விட ஒன்று அதிகமாக இருக்கிறது. திருக்குறள் 1330 தான் திருக்குறள். ஆனால் திருப்புகழ்
பழையப்பட்ட கிருஷ்ணருடைய விடாத முயற்சியில 1331 சேலம் பதிப்பிலிருந்து வெளிவந்திருக்கின்றது. இப்போ இப்படி 16,000 திருப்புகள்ல நமக்கு கிடைத்தது 1331 தான். அதோடு சேர்ந்து நாம் அனைத்தையும் பாராயணம் செய்ய வேண்டும். கந்தர் அந்தாதி 102 பாடல்கள், கந்தர் அலங்காரம் 108, கந்தர் அனுபூதி 52 பாடல்கள். வாகீச கலாநிதி கீவாஜா அவர்கள் மிக அற்புதமாக சொல்லுவார்கள், 100 பாடல்கள் அனுபூதி இருந்திருக்க வேண்டும். காரணம், 50ஆக நாம் எதையுமே பாடுவதில்லை. அந்தாதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய சிற்றிலக்கியங்கள் எல்லாமே 100 100 என்ற வகையில இருப்பதனால நிச்சயம் கந்தர் அனுபூதி 50 பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை என்று ஒரு ஆய்விலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதுபோல கந்தர் அனுபூதி, அதாவது அவர் கிளியாக மாறி பாரிஜாத மலர் கொண்டு செல்வதற்காக போகின்ற பொழுது கிளியாக மாறி ஞானம் பெற்ற நிலையிலே பாடியதுதான் கந்தர் அனுபூதி. எனவேதான் அதில் அழகாக பாடுவார். எனவே ஆடும் பரிவேல் அனுசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய், பாடும் பணியை பணியாய் அருள்வாய், கேடும் கயமா முகனை செறிவில் சாடும் தனியானை சகோதரனே என்று மிக அற்புதமாக அந்த அனுபூதியிலே பாடுவார். அதுபோல திருவகுப்பு ஒரு 25 அழகான பாடல்கள், சேவல் வகுப்பு, மயில் வகுப்பு, அந்த வகுப்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரிவாக பாடுகின்றார். கடைசி பகுதியில அந்த சேவல் விருத்தம், மயில் விருத்தம், வேல் விருத்தம் என்றெல்லாம் பாடுகின்றார்கள். திரு எழு கூற்றிருகை என்பது தமிழினுடைய மிக அற்புதமான ஒரு இலக்கணம் சார்ந்த ஒரு பாடல். அது அதாவது 27 வரிகள் கொண்டது. அதாவது 7 படிகள் மேலே ஏறி ஒவ்வொரு படிகளாக அதை பாடுவது. எனவே திரு எழு கூற்றிருக்கை என்பது மிகவும் கடினமானது, அற்புதமானது, எல்லாராலும் பாட முடியாது. அதை 4 பேர் தான் பாடியிருக்கிறார்கள். அது யார் யார் பாடியிருக்கிறார்கள் என்றால், திருஞான சம்பந்தர் பாடியிருக்கின்றார், திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கின்றார், நக்கீரர் பாடியிருக்கின்றார், சுவாமி மலையிலே நம்முடைய அருணகிரிநாத பெருமான் திரு எழு கூற்றிருக்கை என்று மிக அழகாக பாடியிருக்கின்றார். இப்படி திருப்புகளை எங்கு எடுத்துக்கொண்டாலும் அந்தந்த ஆலயங்களிலே என்னென்ன திருப்புகள் பாடியிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபடுகின்ற பொழுது நம்முடைய நோய்களை தீர்க்கின்ற அருமையான திருப்புகளை எல்லாம் பாடியிருக்கின்றார். அதாவது கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட நோய்களை எல்லாம் திருத்தணி திருப்புகள்ல அவர் பட்டியலிடுகின்றார். என்னென்ன நோய்கள் மனிதனுக்கு வரும், இந்த நோய்களை எல்லாம் முருகானி, இருமல், ரோகம், விடாத தலைவிழி, நீரிழிவு. நீரிழிவு என்பது டயபெட்டிஸுக்கு இன்றைக்கு நாம சொல்லுகின்ற ஒரு அருமையான ஒரு தமிழாக்கம். டயபெட்டிஸ் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை 500 ஆண்டுகளுக்கு வந்து அருணகிரிநாதன் அழகு தமிழிலே நீரிழிவு என்று அதை மொழிபெயர்த்தார். விடாத தலைவிழி, இப்படி பலவிதமான அந்த உடல் நோய்களை எல்லாம் சொல்லி அந்த திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நீ இதையெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். எனவே ஒவ்வொரு ஆலயத்தில் உள்ள திருப்புகளையும் நாம் படிக்கின்ற பொழுது மனிதருடைய வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ அதற்கு ஏற்ற திருப்புகழ்கள் அமைந்துள்ளன. உதாரணமாக, நோய் தீர்க்க வேண்டும் என்றால் திருத்தணி திருப்புகளை படிக்க வேண்டும். அதாவது சொந்தமாக வீடு வாங்க முடியவில்லை என்றால் சிறுவாபுரி திருப்புகளை எடுத்து படிக்க வேண்டும். அந்த சிறுவாபுரி திருப்புகளை படிப்பதற்கு வீடு பேரு கிடைக்கும். அதாவது வீடு பேருங்கிறது கடைசி காலத்துல கிடைக்கிறது. வாழும்போது வீடு பேர் வேண்டும் இல்லையா? அறம்பொருள் இன்பம் வீடுங்கிறது அந்த இடத்துல மோட்சம் என்பது. முதல்ல வீடு இருந்தாதான் அந்த வீட்டுல உட்கார்ந்து கொண்டு அறம்பொருள் இன்பத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியும். எனவே வீடு என்பது நாம் உடலோடு இருக்கின்ற வரை வாழ்கின்ற இடம். அப்புறம் உடல் போன பிறகு வாழ்கின்ற வீடு என்பது மோட்சம். எனவே நாம் இந்த வாழ்க்கையில வாழ்வதற்கு நமக்கு ஒரு இடம், இல்லம் தேவை. எனவே அந்த இல்லத்தை வழங்குகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த திருப்புகள் எங்கே பாடியிருக்கிறார் என்றால் நம்முடைய சிறுவாபுரி. சிறுவர் அம்பு எடு என்கின்ற அருமையான பெயர்தான் அந்த சிறுவாபுரி என்று மாறிவிட்டது என்று அழகாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சிறுவாபுரி திருப்புகளை படிப்பவர்களுக்கு அதாவது சொந்த வீடு வாங்குகின்ற சிறப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு திருப்புகளை படித்தால், ஒரு கோயில்ல இருக்கின்ற திருப்புகளை படித்தால் திருமணம் ஆகும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் மனிதர்களுடைய தேவைக்கேற்ப திருப்புகளை மிக அழகாக பிரித்து
பின்னால் வந்தவர்கள் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு பிறகு வந்தவர்கள் பொங்கி மடாலயத்திலே சாதுராம் சுவாமிகள் திருப்புகழை பரப்பினார்கள். சாதுராம் சுவாமிகளுக்கு பிறகு டெல்லி ஏஎஸ் ராகவன் அவர்கள் திருப்புகழ் அன்பர்கள் என்ற பெயரில் இன்றைக்கும் பல மாநிலங்களிலே திருப்புகழ் அன்பர்கள் என்ற குழு மிக அழகாக திருப்புகழை நல்ல கர்நாடக சுத்தமாக இசையோடு பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவேன் அவர்களுடைய வெள்ளி விழாவில் எல்லாம் பங்கேற்று பெங்களூர்ல எல்லாம் நான் பேசிவிட்டு வந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அந்த திருப்புகள் ஓடுகின்ற பொழுது நம்முடைய மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கின்றது. மகிழ்ச்சி மட்டுமல்ல, நம்முடைய மனதிலே என்னென்ன கவலைகள், மனக்கவலை தீரும். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகும் ஒரு ஆற்றல் எதனால் வருகிறது என்றால் கரூர் திருப்புகள். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதியாகி சிவஞான பரயோகத்து அருள்வாயே. அதாவது கரூர் திருப்புகள்ல என்ன சொல்லுகின்றார்? நிதியே நித்தியமே. அந்த கரூர் திருப்புகள்ல உள்ள அந்த முதல் வாசகத்தை எடுத்தாலே ஒரு அருமையான தொடர். ஒருத்தன் மதியால வித்தகனாக இருக்கிறது வேற, மனதால உத்தமனாக இருப்பது வேற. இன்றைக்கு எல்லாரும் மனதால உத்தமன் போல நடிக்கின்றார்கள். அது நடிப்பதற்கு காரணம் அவங்க அறிவை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அப்படி நடித்து அவர்கள் உண்மை நிலையை நிலைநாட்ட முடியாது. மதியால் வித்தகனாக முடியும், மனதால் தான் உத்தமன் ஆக முடியும். எனவே மனது சுத்தமானால் மந்திரங்கள் தேவையில்லை. ரொம்ப அழகாக சித்தர்கள் பாடியிருக்கின்றார்கள். மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த மனம் சுத்தமாக இருப்பதற்குத்தான் திருப்புகழ் வழிகாட்டுகின்றது. சரண கமலாலயத்தில் அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைத்து அறியாத சகட சடமூடமட்டி. உன்னுடைய மனதை சுத்தமாக வைத்திருக்க நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் சரண கமலாலயம் சென்று அரை நிமிஷ நேரமாவது தவ முறை தியானம் வைத்து நீ முன்னை நான் யார், என் உள்ளம் யார், என் ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார் என்று மாணிக்க வாசகர் கேட்டதை போல சரண கமலாலயத்திலே அமர்ந்து நீ உன்னை எண்ணி பார்க்க வேண்டும். ஆன்மா லயிக்கின்ற இடம்தான் ஆலயம். ஆனால் முருகன் இருக்கின்ற இடங்களுக்கு ஆலயம் என்று பெயரே இல்லை. அந்த வேறுபாட்டை பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அதாவது சிவன் வாழ்கின்ற இடம் சிவாலயம், அம்பிகை வாழ்கின்ற இடம் அந்த அம்பிகையினுடைய ஆலயம். ஆனால் முருகன் இருக்கின்ற இடம் படை வீடு என்று பெயர். அவன் எங்கு படை வீடு ஏன் இருக்கிறான் முருகன் என்ற ஒரு கேள்விக்கான சரியான விடை, படை வீடு என்பதற்கு போருக்கு செல்வதற்கான ஒரு முகாம். போர் முகாமுக்கு தான் படை வீடுன்னு பேரு. அதாவது போர் நடக்கின்ற போர்க்களத்திற்கு முன்னால் அமைக்கப்படுகின்ற ஒரு டென்ட், அதுக்குதான் படை வீடுன்னு பேரு. எனவே முருகப்பெருமான் இருக்கின்ற இடத்திற்கு ஆலயம் என்பது பெயர் அல்ல. அந்த காலத்துல நாம் சங்க இலக்கியத்துல சிலப்பதிகாரத்துல மணிமேகலையில பார்த்தோம் என்றால் ஆலயம் கோயில் என்ற பெயர்லாம் அன்று கிடையாது. கோட்டம் என்ற பெயர் இருக்கின்றது. கோட்டம் தான் அந்த கோயிலுக்கு அந்த காலத்தில் வழங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஏன் நம்முடைய அருமையான திருமந்திரத்திலே உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம், கோயில் ஆலயம் இரண்டையும் பயன்படுத்தியிருக்கிறார் திருமூலர். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வல்லற் பிரானாருக்கு வாய்க்கோபுரவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கேன். எனவே சரணகமலாலயத்தில் என்று திருப்புகழ்ல பாடினது போல உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று பாடினார். ஆனால் முருகன் இருக்கின்ற இடம் படை வீடு என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால் எதிரிகளை அழிப்பதற்காகத்தான் முருகனுடைய அவதாரமே வந்தது. எனவே மாசிலா அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனம் வாழும் மயில் வீரனே என்றார் திருப்புகழ்ல. மாசிலா அடியார்கள் எங்கு இருக்கின்றார்கள்? உள்ளத்திலே அவர்களுக்கு மாசு இருக்கக்கூடாது. மாசு என்பது குற்றம். எனவே மனமது மாசு ஆகிவிட்டால் பக்திக்கு அங்கு பொருளே இல்லை. எனவே முருகனுடைய அடியார்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது மனதிலே மாசு இல்லாதவர்களாக, மனதால் உத்தமர் ஆனவர்களாக, மதியால் வித்தகர்கள் ஆனவர்களாக, அப்படிப்பட்ட அந்த அற்புதமான முருகனுடைய அடியார்களிலே 500 ஆண்டுகளுக்கு முன்பு திருப்புகழை பாடி கொடுத்த அருணகிரிநாத பெருமானுடைய திருப்புகழையும் கந்தர் அலங்காரத்தினால் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த போல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாளும் சதங்கையும் கிளம்பும்
என் முன்னே வந்து தோன்றிடனே. அதாவது ஞானசம்பந்த பெருமான் கோளறு பதிகம் பாடினார். வேயிரு தோழி வங்கன் விடமுண்டு கந்தன் மிக நல்ல வீணை தடவி என்று இங்க வேதாரண்யம் திருமறை காட்டில் இருந்து கொண்டு சிவனடியார்களுக்கு எந்த விதமான கிரக தோஷமும் வராது என்று பாடினார். அதே போல மிக அற்புதமாக முருகனுடைய அடியார்களுக்கும் நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும். எனவே அந்த கந்தனை என்பது யாரெல்லாம் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு முந்தை வினை இல்லைன்னார். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. ரொம்ப அழகாக நக்கீரர் பாடுவார். வந்த வினையும், வந்த வினை அதாவது இப்ப நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிராரப்தம், வருகின்ற நல்வினையும் ஆகாமியம், இன்னும் நாம சேர்த்து வைத்திருக்கிற சஞ்சித வினை, 3 வினைகள் உண்டு. எனவே வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபவர்க்கு மேவ வாராதே வினை. எனவே முருகப்பெருமானுடைய திருவடிகளை இது போன்ற அருப்புகளை பாடி பாடி, திருப்புகளை பாடி பாடி வழிபடுகின்றவர்களுக்கு எந்த ஒரு வாழ்க்கையிலே குறையும் வராதுன்னு சொல்ற. அபகார நிந்தை பட்டு உழலாது, அறியாத வஞ்சரை குறியாது, உபதேசம் அந்தர பொருளாலே உனை நான் நினைந்து அருட்பெறுவேனோ. அதாவது அந்த திருப்புகளுடைய சாரத்தை சொல்ல வேண்டும் என்றால், உனை எனதுள் காண வேண்டும் என்று சொல்லுகின்றார். நீ எனக்குள்ளே அமர வேண்டும். என்ன, யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய். நான் என்று சொல்லுகின்ற போது அந்த இடத்துல முருகன் தான் இருக்கின்றான், அவன்தான் வந்து அமருகின்றான். எனவே யானாகிய என்னை விழுங்கி வரும் அந்த உள்ளே ஆணவம் அடங்கி முருகப்பெருமான் உள்ளே வந்து அமர்ந்து விட்டால் உன்னை எனதுள் அறியும் அறிவை தருவாயே என்று பல இடங்களிலே சொல்லுகின்றார். எனவே முருகன் நம்முடைய சரணகமலாலயத்திலே வந்து அமர்ந்து விட்டால் அவனை வழிபடுவதற்கு வேறு மலர்களே தேவையில்லை. திருப்புகள் மிக அழகாக சொல்லும். மனோபத்த மலர்களை எடுத்து முருகனுடைய பாதத்திலே அர்ச்சிக்க வேண்டும். அதாவது மனோபத்தம் என்றால் என்ன? மனம் ஆகிய தாமரை, மனக்கமலம். மனம் வந்து தாமரை மலர்களை போல இருக்க வேண்டும். யாருக்கு இருக்கும்? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக அடுத்தவர்களுக்கு நன்மை செய்பவராக இருக்கின்ற சத்துவ குணம் உடையவர்களுக்குத்தான் மனம் கமலமாக இருக்கும். மற்றவர்கள் மனம்லாம் முட்டாகத்தான் இருக்கும், மலரவே மலராது. எனவே வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த பூமலரோ வள்ளல் அடி எனக்கு வாழ்த்த மலர் எதுவோ, வெள்ளை நிற பூவும் அல்ல வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இதுதான் அந்த அடிகளுடைய அருமையான பாடல். இறைவனுக்கு உகந்த மலர் எது என்று அவர் ஒரு கேள்வி கேட்டு பதில் சொன்னார். வெள்ளை நிற மல்லிகையோ வேறு எந்த பூ மலரோ அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகளுக்கு ஏற்ற மலர் எது என்றால் உள்ள கமலமடி, மனத்தாமரை, மனோபத்தம். அருணகிரிநாதர் சொல்லுகின்ற மனோபத்மம். அந்த மனோபத்மத்தை எடுத்து முருகப்பெருமானுடைய திருவடிகளில் சமர்ப்பித்தால், அப்படி சமர்ப்பிக்கின்ற பொழுது நாம் ஒரு திருப்புகளை பாட வேண்டும். உனை எனதுள் அறியும் அறிவை தருவாயே. அப்படி நாம் வேண்டிக் கொண்டால் நிச்சயம் அருணகிரிநாதருக்கு எல்லா அருளையும் செய்தவன். ஜபமாலை சந்த தற்குருநாதான் பாடுகிறார். எனவே முருகப்பெருமான் நடன தரிசனத்தை கொடுத்தார், ஜபமாலையை கொடுத்தார். அருணகிரிநாதர் என்ன என்ன வேண்டினாரோ அத்தனையும் கொடுத்தார். அத ரொம்ப அழகா ஒரு வரியில் சொல்லுவார். அடியார் எவை எவை உற்றன அவை அவை தருவித்தருள் பெருமானேன் என்று சொல்லுவார். முருகப்பெருமான் கையில இருந்தா கொடுத்துருவார் உடனே. அவர் கையில இல்லாத போது அது வேற ஒரு இடத்திலிருந்து வாங்கியாவது உங்களிடம் கொடுப்பார்னு சொன்னார். அவை அவை தருவித்து அருள் பெருமாளே. அப்படிப்பட்ட முருகனுடைய அருமையான திருப்புகளை நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் கிருத்திகை தோறும் பாடி பரவ வேண்டும். காரணம், இந்த தமிழ் மண்ணோடு கலந்த அற்புதமான ஒரு தமிழ் கடவுள் தான் முருகன். எனவே தமிழின் உருகிய அடியவர் ஜனன மரணம் களைவோனே. யாரெல்லாம் தமிழிலே திருப்புகளை பாடி மகிழ்கிறார்களோ அவர்களுக்கு ஜனனமும் இல்லை, மரணமும் இல்லை. அவர்களுக்கு நிச்சயம் முக்தி கிடைக்கும். எனவே அந்த சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் அன்றாடம் திருப்புகளை பாடி
முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நாளிலே நாம் அருணகிரிநாத பெருமானுடைய ஆணி மாதத்திலே மூலம் பௌர்ணமியிலே அருணகிரிநாதருடைய ஜெயந்தியிலே அவரை நினைந்து போற்றி வழிபடுவோம். தொடர்ந்து தமிழ் கடவுளாகிய முருகப்பெருமானுடைய திருவடிகளை எண்ணி எண்ணி மகிழ்ந்து நம்முடைய மனக்கவலைகளை தீர்ப்போம். நம்முடைய நாடு நன்றாக இருக்க வேண்டும், இல்லம் நன்றாக இருக்க வேண்டும், குடும்ப உறவுகள் நன்றாக இருக்க வேண்டும், இயற்கை மாசுபடாமல் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த முருகப்பெருமானுடைய திருவடிகளை வணங்குவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறேழு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெறுப்பை கூறு செய்தலி மேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சள் வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம்.